வெல்கம் டு கிரேஞ்ச் பிளாக்ஸ். ஓகே, நம்ம திருப்பதி சீரீஸ் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து அதாவது முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லாம் இருந்தால் அது கொஞ்சம் லைட்டாக விருப்பம் போச்சு, நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அது எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த ப்ரைவசி அதெல்லாமே எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, வெளிப்படையாக உன்னோட கேவலமாக திட்ட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது வேற கோயில் வேற. கோயில் அங்கே மலை மேலே இருக்குதுடா, நம்மளும் மலை மேலே தான் இருந்தோம். ஆனால் அவங்க முன்னாடி நம்ம ஜாலியாக பேசல, அது வெறுப்பு விட்டுருங்க அவனை. ஆனால் நம்ம வந்து இப்போது அடுத்து யாருமே இல்லாமல் நம்ம வாய்ஸ் மட்டும் நம்ம கூட்டிகிட்டு காரில் வந்து நம்ம அடுத்த ட்ரிப் போகிறோம். ரொம்ப லாங்குலாம் கிடையாது, ஏதோ சும்மா அதாவது இந்த பசங்களுக்குலாம் அந்த ரெசார்ட் கல்ச்சரு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, அப்படி தானேப்பா? அதனால் வந்து சரி எங்கே போகலான்னு பார்த்து பாண்டி போகலான்னு சொல்லிட்டு நான் தான் ஐடியா கொடுத்தேன். பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அதுதான் நம்ம மனசு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம யார் பேசுறதும் நம்ம கண்டுக்க வேண்டாம். நம்ம வந்து நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1:42 நைட்டு, பகல் நினச்சாதீங்க, பிஎம். பகல் தானே இது, பகல் தானே 1:42 ஏஎம் தான், பகல் தான் இது. ஓகே, அவங்க வந்து இந்த சேனலுக்கு ஆப்டாக போன்றது இவங்க அண்ணன் தான். அதாவது அந்த கிரிஞ்ச் விளாக்ஸ்ன்றது, அந்த கிரிஞ்ச் பண்ணுறதுக்குன்னே இவனுக்கு 2 பேர் தான் இருக்காங்களே. நான் நிறைய இப்போ வந்து கமெண்ட் உடனே போட்டுருவாங்க, அப்போ நீ என்னடா பண்ணுற, நீயுமே அதே தான்டா பண்ணுற அப்படின்னு போட்டுருவாங்க. ஓகே, எடுத்துக்கிறோம். கிரிஞ்ச் விளாக்ஸ்னாலே இந்த விளாக்ஸில் இருக்க எல்லாருமே கிரிஞ்சு தான், ஜோக் பண்ணும்போது நீ எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளது இந்த லேப்டாப் சார்ஜர் இருக்குல்ல, இது வந்து நார்மலாக போட முடியாது பாயிண்ட்ல. ஸோ இதுக்கு வந்து என்னப்பா, என்ன மல்டிபிள் அடாப்டர். மல்டிபிள் அடாப்டர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் 2 இருந்துச்சு. எங்கப்பா 2? ஹரிஷ் வீட்டில் பத்திரமா இருக்கான், அவன் யூஸ் பண்ணுவான். ஏன்னா அவன் ட்ரிப்பர்ல. ஸோ உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஐயோ இந்த மாதிரி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அப்படியே வந்து இந்த மல்டிபிள் அடாப்டர் வந்து வாங்குற மாதிரி ஆர்டர் போட்டாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா 99 ரூபா தான். ஆனால் ஸ்நாக்ஸ் போட்டிருக்காங்க 150 ரூபாய்க்கு பாருங்க. அது வந்து அவனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக சொல்கிறேன், 1 hour முன்னாடி ஆர்டர் போட்டாங்க ஜியோ மார்ட்டில். இப்போ வரைக்கும் அந்த ஆர்டர்லேயே தான் இருக்குது. மணி வந்து 1 hour ஆயிடுச்சு, இன்னும் 4 நிமிஷம் தான் 1 hour வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் எவ்வளோ கால் பண்ணல, அது அண்டர் ப்ராசஸ், ஷிப்பு, டெலிவரி, அந்த இதுவே இல்லை. ஆர்டரில் மட்டும்தான் டிக்ளேர் இருக்குது. விளாகுக்கு தேவையான பொருளை வந்து ஊர் மேலே விட்டுறாங்க, ஊரில் யாருக்குமே கொடுத்துட்றாங்க. அப்புறம் சரி அதுக்கு தேவையான பொருள் வாங்க சொன்னாலும் என்ன பண்ணுறீங்க, அது சோப்பராக ஃபஸ்ட்டு பார்க்குறானுங்க. நான் வந்து தேவையே இல்லைடா, வீடியோ வேணாம், சேனல் வேணாம். இப்போ நான் சொல்கிறேன்ல, இது உங்களுக்கு நான் உண்மையில தான் சொன்னேன். கீழே உடனே அப்பாடா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இது வராது, ஸ்டோரேஜே கிளியர் பண்ண மாட்டோம். நாளைக்கு காத்தால தான் நாங்கள் எதனா பண்ணுவோம். இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவோம், போயிட்டு அந்த காரை கழுவோம். ஏன்னா அது ரொம்ப கன்றாவே இருக்குது உள்ளலாம். முதல்ல ட்ரிப்புக்கு நம்ம கார் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல, மங்களகரமாக மஞ்சள் மாதிரி ஊற்று ஃபுல்லாக பேசினாலே நியூஸ் கட் பண்ணுறேன் நான். இப்போ நம்ம போயிட்டு கழுவ போகிறோம். இதெல்லாம் இங்கே அப்படி பண்ணி அதான் வந்து எடிட்டர் ரிப்பீட் போடுவோம், எனக்கு வாங்கிக்கிறேன். சரி ஓகே, நம்ம இந்த ட்ரிப்பை வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா கடையிலையும் வேண்டிக்கோங்க, நான் நல்லா இருக்கணும், எங்கள் ட்ரிப் நல்லா இருக்கணும். நாங்களும் விஜய் சித்து வந்த அளவுக்கு நம்ம போவாங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வந்தால் மட்டும் போதும், ரொம்பலாம் எதிர்பார்க்கலாம். அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா. ஓகே, நம்ம போய் கார் கழுவலாம், டைம் வேஸ்ட்டாக இவனுங்கெல்லாம் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். நான் ஏதாவது ஷூட் இருக்குடா, இங்கே வந்து எல்லாமே ஒன்றா ஸ்டே பண்ணிடலான்டான்னு சொன்னேன். ஒருத்தர் வந்து எங்கள் அப்பா குத்துவாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பத்துனுக்கிறான் ஒருத்தர். அவன் வேற யாரும் இல்லை, நம்ம டீமோட எடிட்டர் ராகவா தான், வேற இல்லை. இன்னொரு அண்ணன் இருக்காரு, அந்த அண்ணன் காலைல வருவார், நீங்கள் பார்ப்பீங்க. அவர் தான் இதில் வந்து என்ன சொல்றது, ஸ்பெஷல் அப்பியரன்ஸே அவர் தான். நம்ம கூட ஃபர்ஸ்ட் ட்ரிப் அவருக்கு. நம்மளுக்கே இது செகண்ட் அவருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் சாப்பிட்டு. சரி ஓகே, நம்ம வந்து கார் போகலாம், அவன் சாப்பிட்டு தூங்கிடுவான். ஓகே, சாப்பிட்டுங்க. இந்த வாயில வேலை வச்சுக்கிறேன், அதை வச்சுக்கிறேன். சரி தூங்குண்ணா. ஓகே, அதை அந்த வாயில வச்சுக்கோ. வச்சுக்கோ. சரி.
அவள் தான். இங்க பாருங்க, டைம் பாருங்க. ஐயோ வர வேண்டியது 5:36. நடுவில் தூங்கவே உள்ள இந்த ஆளு. தூங்கும் போதெல்லாம் எழுப்பி கூட்டின்னு வந்துட்டாரு. கார் கழுவணும் அப்படின்னு. வெறுப்பாவது. அப்படிதானா? நல்லா கழுவு. நானும் எதாவது ஹெல்ப் பண்ணவா? சொல்லுண்ணா. தண்ணி பக்கெட் இருந்தோம். தண்ணி வைக்கிச்சு. One eternity later. நான் அப்படியே சொல்றேன். ஓகே, கிளம்பிட்டோம். கிளம்பி கொஞ்சம் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கும். அப்படில அருண் ஏரியா கிட்ட வந்துட்டு போன் பண்ணா அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பாப்பா இப்பதான் எழுந்திருக்கா, சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வரணும்னு. இன்னும் ஒரு 1 hour ஆயிடும்டா, நீங்க அப்படியே எங்கேயாவது பொறுக்குங்க அப்படின்ட்டு. அதுதான் நான் அப்படியே அப்படி சொல்ல மாட்டாரு, கொஞ்சம் அழகா சொல்லுவாரு அவரு. அங்க போயிட்டு டிஃபன் பண்ணிட்டு, ஏன்னா நைட் எல்லாம் முழிச்சுட்டு இருந்தோம் நம்ம. முடிச்சுனா Flashback. கொஞ்ச நேரம் தூங்கிருப்பேன் கார்ல, வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். அதனால லைட்டா பஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் வந்து சரி ஓகே சாப்பிட்ட சும்மாவே இருக்கு, ஏன்னா வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கேமரா உட்கார முடியாம உட்காந்துக்கிறாரு. ஓகே, அந்த கேமரா போட்டில ஒரு பொண்ணு இருக்குது, நான் அதை தொட்டுனுக்குறானா? சரி ஓகே ஆச்சுதான். ஆனா என்ன வருத்தம்னா, குழந்தை குட்டின்னு வந்துருச்சுனாலே அது ரொம்ப கஷ்டம்டா. என்ன பண்றது? நீ எதுவும் பண்ண வேணாம்டா. அருணனாக்காக நான் ஃபீல் பண்றேன். அதே ஃபீல் பண்ணுவாரு. ஏதோ அவரு பேச்சுலரா இருந்தா வீடு பூந்து தூக்கி கூட்டு வந்துருப்போம், கிளம்பிட்டு இருப்போம். எப்பயோ ஃபேமிலின்னு வரும்போது பேச்சுலர் இருந்தா எப்படி நமக்கு தெரிஞ்சது? சரிடா, நல்ல கேள்வி. சரி விடு. பேச்சுலர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காதான், நம்ம அக்காவை கேமரா தெரிஞ்சிருக்கு. ஓகேதான் சொல்றேன்டா. இப்ப அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம டீம்ல இருக்காங்கன்னா பேச்சுலரா இருந்தா ஈஸியா வந்துருவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீ கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்டனா நாளைக்கு நீ நியாயமான கொஸ்டின் வெளில போய் கேளு, என்கிட்ட கேட்காத. ஓகே, அந்த பேச்சுலர் லைஃப்ன்றது அவ்வளவுதான். நம்மளுக்கு இப்ப 25 வயசு ஆகுது, இன்னும் பொண்ணு எதுவும் கிடைக்கும். பேச்சுலர் லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்ணணும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய மகான்கள் ரொம்ப என்ஜாய் பண்றதா. எதுவுமே நான் பண்ணலடா, இப்பதான்டா எதுவும் உங்க கூட வந்து இருக்கேன். ஏன்னா அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணிட்டோம், குழந்தை எல்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். குட்டி மாதம் வளர்ப்பேன். குட்டி மாதுவை நேர்ந்து விடலாம் சேனலுக்கு. இது எனக்கு புரியலடா. நீ 3 குழந்தை பெத்துக்கோனா, 2 வந்து உனக்கு எடுத்துக்கோ, 1 வந்து சேனலுக்கு நேர்ந்து விட்டுரு. அவன் அப்படியே சேனல் அப்படியே வளர்க்கலாம். சரிடா, ஓகேடா. ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் எப்படிடா? அவன் எதுக்கு ஸ்கூலு? ஸ்கூலு எடிட்டிங். மொத்தமா நீ பண்ற தப்பான அந்த வேலைகள்லாம் சொல்லி கொடுப்ப, என் புள்ள கெட்டு போவான். என்ன இது? நீ சொல்றியா? இந்த வர உரசி பாரு லைட்டா, சும்மா இந்த உரசு மினுக்குது பத்தியா? என்ன இது? சார்கோல் அண்ணா. 24 சின்ன அதாங்க. இந்த பேச்சுலர் லைஃப்ன்றது கடவுள் கொடுத்த வரம் தான். அதுக்குன்னு நம்ம வந்து இந்த பக்கம் ஃபேமிலின்றத வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஃபேமிலின்றதும் வேணும் லைஃப்ல, ஆனா அது கரெக்டான டைம்ல வரும். பட் அது வந்துருச்சுன்னா நம்ம லைஃப் பெருசா நம்ம தனியா என்ஜாய் பண்ணோன்றத நினைக்கவே கூடாது. நம்ம தப்பு சொல்ல முடியாதுதான். அது வந்து குழந்தைக்கும் அந்த ஒய்ஃப்னு வரவங்களுக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதையும் இதையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டம். அது ஒரு நாள் அவங்கள மிஸ் பண்ணாலுமே அது ரொம்ப கஷ்டம். அதுவும் கை குழந்தையா இருக்கும்போது அந்த மனுஷன் பாவம். இருந்தாலும் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளுக்காக இந்த விளாக்ல ஜாயின் பண்ண போறாரு. ஆள் இல்லாமல் தெரியுறாங்க. மனிதர்களுக்கிடையே அந்த விசாரம் என்பது புலம்பாம வரீங்களா கொஞ்ச நேரம்? அவரை பார்க்க நீங்க ஆவலா இருப்பீங்கன்னு தெரியும். சீக்கிரத்துல வருவாரு. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு யாரும். நான் சொல்லுவாங்க. அவர் நினைச்சா எங்க 4 பேர் கேமராமேன் கூட தான் நாங்க ஃபீல் பண்றோம். ஓகே,
இப்ப அடுத்து நாங்க கொஞ்ச நேரம் இங்கேயே எதனா பண்ணுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டர்ஸுங்க இது. இது உள்ள கடை நல்ல ஸ்பாட் தானா? சேட்டா நம்மளுக்கு தெரிஞ்சவர். சேட்டா தான். ஓகே, அதான் அங்க இதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்றத நம்ம காட்டுவோம் இதுக்கப்புறம். ஓகே, until this boy from சொல்லக்கூடாது. சொல்லுண்ணா சும்மா நீ தப்பு நீ வந்துட்டேன்னா நான் உன்னை